எல்லா மாடல்ஸும் எதை எடுக்கும் என்று சொன்னால் ஸ்டெம் வேர்ப் எடுக்கும். அப்ப சப்ஜெக்ட் உங்களுக்கு எனி சப்ஜெக்ட் யூஸ் பண்ணலும். ஐ நீடன்ட் உள்ள கவனிக்கணும். நீடன்ட்க்கு பிறகு டு போட அவசியம் இல்லை. டு போடுறில்ல அவசியம் இல்லை இல்ல, டு போடுறில்ல, டு போடியது இல்லை. அப்ப ஐ நீடன்ட் அப்ப நாங்க ஸ்டெம் வேர்ப் போடணும். ஐ நீடன்ட் ரைட் தி எக்ஸாம் again. I needn't write. இதான் verb இந்த செமி மாடல். நாங்க ஃபர்ஸ்ட்க்கு need to அல்லது needs to அப்படித்தானே நாங்க எழுதினோம். ஆனால் நீங்க நெகட்டிவ்ல நீங்க needed யூஸ் பண்ண தெரியல. அதாவது need நெகட்டிவ் ஆக்கினா needn't. இது ஒரு செமி மாடல். I needn't write the exam again. நான் திரும்ப எக்ஸாம் எழுத தேவையில்லை. இப்ப she வந்ததனால நாங்க அங்க needs போட்ட போல இங்க needs போட தேவையில்லை. needn't she needn't take medicine. அவருக்கு மருந்து எடுக்க அவசியம் இல்லை, தேவையில்லை. உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. எப்படி வரும்? you needn't worry about anything. எதை பத்தியும் உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. needn't worry, needn't take. அதே போல they needn't buy new books. அவங்களுக்கு புதிய புத்தகங்கள் வாங்க தேவையில்லை, அவசியம் இல்லை. அப்ப அதனால பிள்ளைய பார்க்கணும். நீடன்ட்க்கு போற டூ வராது. நீடன்ட் என்றது மாடலாக வரும். இங்க அவை நீடன்ட் அது பின்னாடி ஸ்டெம் வேர்ப். அப்ப நீடன்ட் என்று சொல்லியது செமி மாடல். இதுக்கு நாங்க டூ போடிய இல்லை. இதுல நாங்க வேற எதுவும் நாங்க எட் பண்ணி இல்லை. சரிதானே? நீடன்ட் ரைட். இப்ப நீடன்ட்ஸ் எல்லாம் போட்டுடல, நீட்ஸ் அப்படி எல்லாம் போட்டுடல. நீடன்ட் ரைட் இந்த அமைப்புல தான் நாங்க அந்த பாடத்தை நாங்க செய்யறது. இதை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க கண்டினியூ பண்ணுவோம்.